அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி நமக்கு தமிழுக்கு வந்து 85 மார்க் வந்து நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த இலக்கண பகுதிகள்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து என்ன வெளியிட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து அதிகமாக நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி விதிகளுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா புணர்ச்சி விதிகள் நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நம்ம எந்த மாதிரி பிரித்து எழுத முடியும், நம்ம சேர்த்து எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அது இல்லாமல் சும்மா வெறுமனே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழித்து மறந்துடும். புணர்ச்சி விதி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி ட்விஸ்டடாக கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா மஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் தான் பார்க்கணும். அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. புணர்ச்சி விதிகள் எந்தெந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இருக்கிற நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் தான் இப்போ அதிகமாக கவர் ஆகுது. 6th, 7th, 8th, 9th, 10th ஓல்டு புக்கில் எல்லாமே கவர் ஆகுது. அதில் இப்போ இயல் பார்த்திங்கன்னா 10th புக்கில் இயல் 6, 9th புக்கில் பருவம் 3ல் இயல் 1, 8th புக்கில் பருவம் 3ல் இயல் 1, 6th புக்கில் பருவம் 1ல் இயல் 1, 2ல் வந்து கவர் ஆகுது. ப்ளஸ் 9th புக்கில் வந்து இயல் 6ல் புணர்ச்சி அப்படின்னே கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற செயல் பகுதி அனைத்து இயல்கள்லையுமே வந்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த புணர்ச்சி விதி நீங்கள் படிச்சுட்டு அந்த நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதையும் நீங்கள் படித்து தான்ப்பா ஆகணும் கட்டாயம். அதை படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு குறில் நெறில் வேறுபாடு எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6th புக்கில் பருவம் 1ல் தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும், அதே மாதிரி ஓல்டு புக்கில் பருவம் 1ல் இயலில் 1, 2ல் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிறதுல கவர் ஆகுது. சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திப்பிழைக்கு நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம சந்திப்பிழை வந்து நம்ம ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலு உங்களுக்கு என்ன ஸ்கூல் புக்கு என்ன ஸ்டாண்டர்டு, அது இயல் என்ன, அதோட பேஜ் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கப்பா. இது கவர்மெண்ட் சோர்ஸ் தான். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சந்திப்பிழை எழுத்துப்பிழைக்கு பாருங்கள், 9th புக்கில் இயல் 3, 4, நெக்ஸ்ட்டு 9th புக்கில் இயல் 5, 8ஆம் வகுப்பில் இயல் 7, 7ஆம் வகுப்பில் இயல் 2, 12ஆம் வகுப்பில் இயல் 3, அப்புறம் 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்குமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் கண்டென்ட் அதிகமாக இருக்குப்பா. அதனால் நீங்கள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9th ஓல்டு புக்கு, அதில் வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. 8th ஓல்டு புக்கு பருவம் 3ல் இயல் 2, சரிங்களா. நெக்ஸ்ட்டு லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 9th புக்கு இயல் 2ல், 6th புக்கு பருவம் 2 இயல் 2, 6th புக்கு பருவம் 3 இயல் 2, அதில் ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. ப்ளஸ் 11th புக்கில் இயல் 2, 12th புக்கில் இயல் 1, 12th புக்கில் இயல் 2, 12th புக்கு வந்து தமிழ் 12th புக்கு தமிழ் பழையதில் நிறைய கண்டென்ட் இருக்குப்பா. நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. அதை படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள், இணை எழுத்துக்கள். அது 6th புக்கு பருவம் 2ல் இயல் 1ல் கவர் ஆகுது. ஓல்டு புக்கில் பருவம் 1 இயல் 1ல் கவர் ஆகுது. சுட்டெழுத்துக்களில் 6ஆம் வகுப்பில் பருவம் 2ல் இயல் 3ல் கவர் ஆகுது. 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் பருவம் 2 இயல் 3. நீங்கள் நியூ புக் படிச்சுட்டு ஓல்டு புக்கை நீங்கள் ஒருக்க பார்த்துருங்க. ஏன்னா ஓல்டு புக்கில் தான் அதிகமான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. வினா எழுத்துக்கள் 10ஆம் வகுப்பில் இயல் 5, 7ஆம் வகுப்பில் பருவம் 3ல் இயல் 2, 6ஆம் வகுப்பில் பருவம் 2 இயல் 3, 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இயல் 4, 6th ஓல்டு புக்கில் பருவம் 2ல் இயல் 3, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை அறிதல் எங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள், 8th புக்கில் இயல் 1ல் மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கவர் ஆகுதுப்பா. நெக்ஸ்ட்டு 8th புக்கில் இயல் 9, 12ஆம் வகுப்பில் இயல் 2, நெக்ஸ்ட்டு 9th 6th வந்து ஓல்டு புக்கையுமே நீங்கள் பார்த்துருங்க, அதில் வந்து பருவம் 3. 9th புக்கில் வந்து இயல் 1, 6th புக்கில் இயல் 2, 3 இது ரெண்டையுமே பார்த்துருங்க.
நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th இயல் 5, 9th இயல் 1, 2 ப்ளஸ் 9 வந்து அது கவர் ஆகுது. 8th ஸ்டாண்டர்டில் இயல் 2, 7ஆம் வகுப்பில் பருவம் 2ல் இயல் 1, பருவம் 2ல் இயல் 3, ப்ளஸ் 2ல் சிறப்பு தமிழில் இயல் 4 அதில் வேர்ச்சொல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஓல்டு புக்கில் 9th 7th வந்து கவர் ஆகுதுப்பா. 9th பார்த்தீங்கன்னா பருவம் 1, 2 அதில் 2லேயுமே வந்து பருவம் 1ல் இயல் 2, பருவம் 2ல் இயல் 1, 2 2லேயுமே கவர் ஆகுது. இதில் வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்கப்பா. அது சும்மா ஒரு பேஜு இல்லை ஒரு 4-5 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிதலாக இருக்கும். இதை வந்து நம்ம உங்களுக்கு வீடியோவாகவும் நம்ம நடத்தியும் கொடுத்துருவோம். இப்போதைக்கு நீங்கள் வேர் டு ஸ்டடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கவர் ஆகிற இந்த இயல் எல்லாமே உங்களுக்கு நம்ம நடத்தி கொடுத்துருவோம். சரிங்களா? எக்ஸாமுக்குள்ளே இதை உங்களுக்கு இழுத்து முடிச்சு கொடுத்துருவோம்ப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதிர்ச்சொல் இலக்கண குறிப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா எதிர்ச்சொல்லும் சொற்பொருளுமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. 8ஆம் வகுப்பில் இயல் 7ல் எதிர்மறை சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க. 6th 7th ஓல்டு புக்கில் பருவம் 3ல் வந்து கவர் ஆகுது. வினைச்சொல் 2 வினைச்சொற்கள் வேறுபாடு வந்து 6th புக்கில் பருவம் 3ல் இயல் 1ல் 4 வகை சொற்கள் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. இது வந்து யூனிட் 1ப்பா. அடுத்து வந்து யூனிட் 2. இதே மாதிரி யூனிட் 2லேருந்து நமக்கு யூனிட் 7 வரைக்கும் நமக்கு தமிழ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஸ்டாண்டர்ட் புக்கு, என்ன இயல், என்ன பருவம் அப்படிங்கிறது எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட சோர்ஸ் தான்ப்பா. இதை நீங்கள் நம்பி நீங்கள் படிக்கலாம். ஓரெழுத்து ஒருமொழி பாருங்கள் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா 7th 8th 6th இதில் 6th 7th வந்து ஓல்டு புக் படிச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல்லிலிருந்து இணையான வேர்ச்சொல் அறிதல் இதெல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 7th 11th 10th ப்ளஸ் வந்து 9th 10th வந்து ஓல்டு புக் படிச்சிருங்க. இதுலேயுமே 6th 7th 8th ஓல்டு புக் படிச்சிருங்கப்பா. இந்த ஓல்டு புக்கில் நீங்கள் பருவம் 1ல் இயல் 3 இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ நீங்கள் அந்த இயலில் போய் மொழித்திறன் அப்படின்னா அதுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் முடிஞ்ச உடனே மொழித்திறன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் படித்தீங்கன்னா போதும். இப்போ ஓவியக்கலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஓவியக்கலை லெசன் கொடுத்துருப்பாங்கல்ல அதை மட்டும் படித்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம புக்குக்கு பின்னாடியே இலக்கணமும் மொழித்திறனும்னே ஹெட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிதல்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா 8th புக்லையும் 6th 7th 8th புக்கில் கவர் ஆகுதுப்பா. இதில் வந்து 7th புக்கில் நீங்கள் என்ன படிக்கணும்னா குற்றியலுகரம் குற்றியலுகரம் பார்க்கணும். 8th புக்கில் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் பார்க்கணும். அகரவரிசைப்படி சொற்கள் எங்கே கவர் ஆகுதுன்னா 8th புக்கு 6th புக்கில் கவர் ஆகுது. இதில் வந்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லி புக்குக்கு பின்னாடி இருக்கும்ப்பா. அதுலேயே அவங்க அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சிலபஸில் டாபிக் வைஸாக என்னென்ன கவர் ஆகுது, எந்தெந்த டாப்பிக்கில் எது இருக்குது, சொல்லும் பொருளும் அறிதல், கோடிட்டிடத்தை நிரப்புக, மருவு பெயர்கள், பிழை திருத்தம், சொற்களை இணைத்து புதிய சொற்கள் வந்து உருவாக்குதல், அது எல்லாமே நமக்கு அலகு 2ல் கவர் ஆகுதுல்ல. அது அலகு 2ல் கவர் ஆகுறது எல்லாமே எந்தெந்த லெசனில் இருக்குது, எந்தெந்த புக்கில் இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்குதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு அலகு 3ல் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இதில் 15 கேள்விகள் இருக்கும்ப்பா. தொடர் வகை, செய்வினை, தன்வினை, செயற்பாட்டு வினை இது எல்லாமே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம். புக்கு வச்சே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல், மரபுத்தமிழ், திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை, மரபுத்தமிழ், பால் மரபு, நெக்ஸ்ட்டு மரபுத்தமிழ் காலம், மரபுத்தமிழ் இளமை பெயர், ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு, மரபுத்தமிழ் நிறுத்தற்குறி, கால்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால்புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக புக்கை வச்சே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. அதை வந்து நீங்கள் போய் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வித் ஷார்ட்கட்டோடு நம்ம சொல்லியிருப்போம். இதில் 12th புக்கு பழையதுமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா கொடுத்துருக்காங்கப்பா. புரிதல் மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் அதை ஒன் டைம் படிச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு அழகு 4ல் பாருங்கள் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் வந்து 6லேருந்து +2 வரைக்கும் இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் நீங்கள் படித்து தான் பார்க்கணும். ப்ளஸ் சிறப்பு தமிழ் உட்பட சிறப்பு தமிழ்லேயும் கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு இயல் முடியவும் அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் +2 ஓல்டு புக்கில் வந்து, அதாவது ஓல்டு புக் +2 ஓல்டு புக்கில் பக்கம் 160 வந்து கலைச்சொல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அழகு 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் சொல்லிட்டு ஒரு 15 மார்க்குக்கு சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது ஒரு பத்தி கொடுத்துட்டு அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்கல்ல. இதே மாதிரியே நம்ம புக்குக்கு பின்னாடி ஒரு பத்தி கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்கப்பா. நீங்கள் அதை எல்லாமே பார்த்துருங்க. அது உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பழமொழிகள் பொருளறிதல் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் பழமொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்துருங்க. ஏன்னா இந்த வட்டம் வந்து அவங்க எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுதான் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே தவிர இன்னும் நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல. அதனால் நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் அப்படிங்கிற பழமொழியுமே நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து அழகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து அறிதல். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் சொற்கள் கொடுத்துட்டு ஃபேன் அப்படின்னா மின்விசிறி, தொலைக்காட்சி அப்படின்னா டிவி அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான்ப்பா கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அதாவது நம்ம வந்து தமிழ் பேசும்போதே அது கூட இங்கிலீஷ் சேர்த்து பேசணும். ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறோம்ல. லேட் அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை நம்ம சேர்த்து பேசுகிறோம்ல. ஆனால் அது வந்து நமக்கு தாமதமாக வந்த அப்படின்னு தானே கேட்கணும். அந்த இதுபடி தான்ப்பா இந்த இதில் கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு லெசன் மாதிரி ஒரு பேஜ் ஒரு 1.5 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அது ஓல்டு புக்கில் நிறையா இருக்குது. அதை நீங்கள் ஓல்டு புக்கை கவனமாக பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 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 ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். புக்கை தாண்டி போக மாட்டாங்கப்பா. புக்கில் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் புக்கை நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது 10th இயல் 5ல் மொழிபெயர்ப்பு கல்வினே இருக்குது. நீங்கள் அந்த லெசனை படிங்க, உங்களுக்கு எளிமையாக புரியும். அழகு 7 பாருங்கள், இலக்கியம் தமிழர்கள் தமிழ் தொண்டு. இதுலேருந்து 15 கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து 6th to +2 வரைக்கும் இருக்கிறது வந்து அவங்க நியூ அண்ட் ஓல்டு புக்கில் நமக்கு சிலபஸில் என்னென்ன அவங்க அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகாரம் மட்டும் படித்தா நமக்கு போதுமானதாக இருக்கும். அவங்க என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா. நீங்கள் அதை பாருங்கள். என்னென்ன அதிகாரம்னு பார்த்து அந்த அதிகாரத்துக்குரியது மட்டும் நீங்கள் படித்தா போதுமானதாக இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா அதிகாரமே நீங்கள் படிக்க வேண்டாம். அதுபோக யூனிட் 7ல் வந்து திருக்குறள் போக நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுவஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார், இது எல்லாமே வந்து நமக்கு யூனிட் 7ல் கவர் ஆகுறது. நெக்ஸ்ட்டு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுமே நமக்கு யூனிட் 7ல் கவர் ஆகுதுப்பா. நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா 6th to +2 வந்து நம்ம புக்கையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு இல்லைப்பா. புக்கில் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே படிக்கணும். இப்போ நீங்கள் லெசன் எல்லாம் படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழின் தொன்மை தனிச்சிறப்பும் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்தனி செம்மொழி, திராவிட மொழிகள், கடற்பயணம், உலகளாவிய தமிழர், இதெல்லாம் நமக்கு லெசனு. இந்த லெசன் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. அப்போ இந்த லெசனை நம்ம படிக்கணும் தானே. படித்தா தானே இதிலேருந்து வர கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராவிட மொழிகள் வச்சுமே இந்த உயர்தனி செம்மொழியில் வச்சுமே உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 10th புக்கில் சொல்வளம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குல்லப்பா, தேவனைய பாவனர் அவர்களோட லெசனு. அதில் வந்து இந்த கிளைப்பெயர்கள், இலைப்பெயர்கள் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் லெசனை படிக்க சோம்பேறித்தனப்படாதீங்க. முன்ன மாதிரி படித்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லெசனை நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு தலைவர்கள் யார் யார் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உ.வே.சா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி. லக்குனார், தேவனைய பாவனர், பெருஞ்சித்திரனார், ஜி.யு. போப், வீரமாமுனிவர், பாரதிதாசன், டி.கே.சி, குன்றக்குடியடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன்,
தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். இவங்கள மட்டுமே நீங்கள் தமிழுக்கு இப்போ இவங்க சிலபஸில் யார் யார் பேர் கொடுத்துருக்காங்களோ இவங்கள மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானதுப்பா தமிழுக்கு. வேறு எல்லாரையும் போட்டு நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா மரபு கவிதைகள் இருப்பாங்க, எழுத்து இயக்கத்தில் இருந்தவங்கலாம் இருப்பாங்க, அவங்கள எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டாம். சிலபஸில் யார் யார் பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எந்த இயலில் அந்த லெசனோட பேர் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு இதில் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் தமிழ் ஒலின்னு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இயல் 2ல் பட்டமரம் அப்படிங்கிற லெசனில் தமிழ் ஒலி இருக்காங்க. உருத்திரக்கண்ணனார்னு பார்த்தீங்கன்னா 7th புக்கில் பருவம் 2ல் இயல் 1ல் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிய உருத்திரங்கண்ணனார் இது கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் முடியரசன் பார்க்கணுன்னீங்கன்னா 6th பருவம் 2ல் இயல் 3ல் நானிலம் படைத்தவன், 8th ஓல்டு புக்கில் பருவம் 1ல் இயல் 2ல் யார் கவிஞன் அப்படிங்கிற லெசன் வந்து முடியரசன் அவங்கள பற்றி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓல்டு புக்கில் அவங்கள எங்கெங்கே கவர் ஆகுறாங்க, நியூ புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சோர்ஸ்லேயே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் படித்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். படிக்கிறதோடு நிறுத்திடாதீங்க, நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா இலக்கணம் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட தான் அது மேக்ஸ் மாதிரி தான்ப்பா. நீங்கள் படிக்க தான் உங்கள் மண்டையில் நிற்கும். இன்றைக்கி வந்து படித்த மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்து மறந்து போயிடும் இலக்கணம். அதனால் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஈஸியாக இந்த வருஷம் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து நம்ம ஜிஎஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.